வணக்கம் நண்பர்களே. இதில் ஆர்டிகல் 200 பற்றி பேச போகிறோம். ஆர்டிகல் 200 எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநரோட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கக்கூடிய அதிகாரம் பற்றி பேசுது. சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட ஒரு மசோதா ஆளுநரோட பரிந்துரைக்காக அனுப்பப்படும் பொழுது ஆளுநர் அதுக்கு ஒப்புதல் வழங்கலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம் அல்லது குடியரசுத் தலைவரோட பரிந்துரைக்காக அனுப்பலாம். இத்தகைய மசோதா நிராகரிக்கப்படும் பொழுது மீண்டும் அதை சட்டமன்றம் திருத்தங்களோடவோ திருத்தங்கள் இல்லாமலோ ஆளுநருக்கு பரிந்துரைக்காக அனுப்பும் பொழுது நிச்சயமாக ஆளுநர் அதை சட்டமாக இயற்ற வேண்டும். ஒருவேளை ஆளுநர் அதை நிராகரிக்க போறார் என்றால் 3 மாதங்களுக்கு முன்னதாக தகவல் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறத சட்டம் சொல்லுது. இத்தகைய செயல்பாடுகளை செய்ய தவறியதுனால உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது நம்மளோட தமிழக அரசு. அதனால உச்சநீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னா, இதை விசாரணை பண்ணிட்டு தன்னுடைய சிறப்பு அதிகாரமான 142 அப்படிங்கிற ஆர்டிக்கிளை பயன்படுத்தி நமக்கு மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்து அது சட்டமாக்கப்பட்டுன்னு சொல்லி சிறப்பு அதிகாரத்தை வகுத்திருக்காங்க. இது நமக்கு டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேள்வியாக வரலாம். நன்றி நண்பர்களே.